இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூரியனை டெலஸ்கோப்ல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸ்டைலெல்லாம் இல்லை, கண்ணு பாதிச்சிடக்கூடாது, அதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சோலார் ஃபில்டரை நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். இது நம்ம சேஃப்டிக்கும் டெலஸ்கோப் சேஃப்டிக்கும் கூட. இந்த சோலார் ஃபில்டர் இல்லாமல் நம்மளால டெலஸ்கோப் மூலிமா சூரியனை பார்க்கவே முடியாது. இது தான் டார்கெட் ஸ்கோப். நம்ம சூரியனை முதல்ல இதில் தான் டார்கெட் பண்ணணும். ஸோ டார்கெட் பண்ணும்போது நம்ம கண்ணு பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல கருப்பு கண்ணாடி போட்டேன். அப்படி இல்லைனா அந்த டார்கெட் ஸ்கோப் பின்னாடி நம்ம இந்த மாதிரி கை வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு பார்க்கலாம். சூரியனோட வெளிச்சம் இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டார்கெட் ஸ்கோப் கரெக்டான சூரியனோட பயணம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக சூரியனை பார்க்கலாம். பார்க்கலாமா? இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் சூரியனுடைய உண்மையான உருவம். சூரியன் இப்படி தான் இருக்கும். சூரியன் மட்டும் கிடையாது, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சூரியனும் ஒரு நட்சத்திரங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சூரியனோட மைய பகுதியில் ஹைட்ரோஜன் ஹீலியமாக மாறுறதுனால அளவுக்கு அதிகமான எனர்ஜி அது வெளியாகும். ஸோ இந்த ப்ராசஸை நியூக்ளியர் ஃபியூஷன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வர எனர்ஜிஸ் தான் தொடர்ந்து மேலே வரைக்கும் லேயரில் பரவி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கிறது சன்னோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது போட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சூரியனில் கருப்பாக பார்க்கணும் இல்லையா, இதுதான் சன்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இது டெம்பரேச்சர் ரொம்ப லோவான ஒரு இடம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹிட்டை வெளியே விடாமல் திரும்ப உள்ளே எடுத்துக்கும். ஆனால் இது பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி தான். இப்போ நான் வீடியோ எடிட்டில் ஒயிட் ஃபில்டர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பார்த்ததை விட இந்த ஒயிட் கலரில் சூரியனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்குற மாதிரி இருக்கு. இதில் சர்ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுது. இதில் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. மேகம் மறைக்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டைம் நான் எஸ்ஜேகே தாமன் சென்டோசா ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸும் சூரியனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நானுமே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் வெதர் பிரச்சனைனால பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அடிக்கிற வெயிலில் எந்த அளவுக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.